யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய இதயம் நிமிஷத்துக்கு 72 முறை துடிக்குதுங்க. அந்த இதயம் துடிக்கிறது நின்னு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்த இதயம் துடிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் வருது, எதனால ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கறனால, அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கறனால, அதே மாதிரி சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாதனால இதயம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. சோ இன்னைக்கு பதிவுல இந்த இதயத்தை நம்ம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம், பண்டைய வழிமுறைகள்ல என்ன பயன்படுத்தினாங்க, என்ன முத்ரா பண்றது மூலமா நம்ம இதயத்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ இதயம் சார்ந்த பல விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே உங்களுக்கு உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்த்தியான டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9940040764 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட் இஸ் ஹார்ட் ஹெல்த்? ஹார்ட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வகையான என்ஜின் அப்படின்னே சொல்லலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை வந்து ஃபில்டு பிளட்டை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்புற வேலையை தான் செய்யுது. இந்த ஹார்ட் வந்து எதனால பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிலி ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறது, ஸ்ட்ரெஸ், கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு இந்த மாதிரி அதிகமா சாப்பிடும் போது தான் பிளட் ஃப்ளோ வந்து குறைஞ்சு போகுது. ஸோ பிளட் ஃப்ளோ குறையும் போது நம்மளுடைய ஹார்ட்டும் அதிகமா பாதிக்கப்படுது. நம்ம உடம்புக்கு வந்து தேவையான பிளட் வந்து சர்க்குலேஷன் சரியா இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம உடம்பு எப்பவுமே ரொம்ப சோர்வா இருக்கும், செஸ்ட் வந்து ரொம்ப டைட்டா ஃபீல் இருக்கும், ஹேண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டா ஃபீல் இருக்கும், அண்ட் ஹெட்டேக் அதிகமா இருக்கும், பிரீத்திங்ல இஷ்யூஸ் ஏற்படும். சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்பவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப லோவா இருக்குன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் நம்ம ஹார்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தங்க. ஹார்ட்டுக்கு எனர்ஜி எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து பம்ப் ஆகுதுங்க. சோ இதுக்கு எனர்ஜி வந்து எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால இருந்து கிடைக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு கொடுக்கக்கூடிய சத்துகள் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஎன்சைம் Q10 அப்படிங்கிறதுல இருந்து தான் கிடைக்குங்க. சோ இதுதான் இந்த இதய செல்லுக்கு ஒரு பேட்டரியாவே செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புக்கு இந்த கோஎன்சைம் Q10 அண்ட் கார்லிக் இது ஏன் தேவை அப்படின்னு பார்க்கலாங்க. கார்லிக் வந்து நேச்சுரலாவே பிளட்டை வந்து பியூரிஃபை பண்றதுக்கும் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்றதுக்கும் அண்ட் நம்ம இதய தமனிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து கிளியரா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா இந்த கார்லிக்ங்க. அடுத்தது கோஎன்சைம் Q10 இது வந்து ஏன் நம்ம இதயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு இல்லைங்களா, அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோஎன்சைம் Q10 அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இது ரெண்டும் சேரும் போதுதான் நம்மளுடைய உடம்புல பார்த்தோம் அப்படின்னா பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது சீரா இருக்குது. சோ பண்டைய வழிமுறைகள்ல ஹார்ட் வந்து அவங்க ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணீர் எடுத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவங்க இன்டேக்கா எடுத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி உடல் சூட்டை குறைக்கிறது மூலியமா நமக்கு ஹார்ட் பிரஷரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். நம்ம இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இதய தமனிகள்ல இருக்கக்கூடிய கட்டிகளை கரைக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான ஹோம் ரெமெடி ஒன்னு சொல்றாங்க. ஒரு கிளாஸ் வெந்நீர் எடுத்துக்கோங்க, அதுல 2 பூண்டு 2 கிராம்பு இது ரெண்டையும் அரைச்சு தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் 1 டேபிள் ஸ்பூன் தேன், 1/2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காலையில நீங்க வெறும் வயித்துல குடிச்சிட்டு வாங்க. சோ இப்படி குடிச்சிட்டு வரது மூலியமா நம்ம ஹார்ட் ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இதய தமனிகள்ல இருக்கக்கூடிய கட்டிகளை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு பிராணயாமம் பண்றது மூலியமா நம்மளுடைய இதயத்தை வந்து நம்ம சீரா வச்சுக்கலாம். இதயத்தோட ஹார்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோவா இருக்கும். இது வந்து நம்ம ஹிருதய பிராணயாமம் அப்படின்னு சொல்லுவோம், இதய நாடி சுத்த சுவாச முறை அப்படின்னு சொல்லுவோம். இதயமும் மனமும் இணையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க, உட்கார்ந்துட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை வந்து உங்க இதயத்துக்கு பக்கத்துல வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு இன்ஹேல் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு பண்ணுங்க, 2 செகண்ட்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, தென் 6 செகண்ட்ஸ்க்கு எக்ஸ்ஹேல் பண்ணணும். சோ இத வந்து கண்டினியூஸா நீங்க ஒரு 10 முறை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய இதயத்தோட ஹார்ட் ரேட் பாத்தீங்கன்னா சீரா இருக்கும். நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சு இதயம் நமக்கு ஆரோக்கியமா இருக்குங்க. அக்குப்ரெஷர் பாயிண்ட்ல நம்ம தூண்டுறது மூலியமா நம்மளுடைய இதயம் வந்து படபடப்பா இருக்கும் இல்லைங்களா, சோ அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், செஸ்ட் பெயின் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பிளட் பிரஷர் வந்து நார்மலா வச்சுக்கலாம். சோ என்ன பாயிண்ட் அப்படின்னு பாருங்க, நம்மளுடைய கைகள்ல இந்த இடத்துல இருந்து வரும்போது இங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, சோ இந்த இடம் நம்மளுடைய ரிங் ஃபிங்கர்ல இருந்து வரும்போது இந்த இடம். சோ கரெக்டா இந்த இடத்துல உங்களுக்கு இங்க இருந்து வரும்போது ஒரு லைன்ஸ் வருது இல்லைங்களா, சோ அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு
அழுத்தம் வந்து இப்படி கொடுக்கறது மூலியமா நான் சொன்ன மாதிரி இந்த படபடப்பு, செஸ்ட் பெயின் அடிக்கடி ஏற்படுறது, அதே மாதிரி பிளட் பிரஷர் ரெடியூஸ் ஆகிறது, இது எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது கண்டிப்பா நமக்கு இதயம் வந்துட்டு சீரா இயங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஹார்ட் வந்து எப்படி நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கலாம், எந்த மாதிரி வந்து விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும் அண்ட் இன்டேக்கா எந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தியும், பிராணாயாமம் பண்றது மூலியமாகவும் ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டர் பண்றது மூலமாகவும் நம்ம எப்படி ஹார்ட் வந்து ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவாவே சொல்லியிருப்போம். உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டினியூஸா நம்ம வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.